ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் 2 நாளில் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? 19ஆம் தேதி காலையில். ஸோ என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் ஒரு பிளானில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு தமிழ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, தமிழில் நீங்கள் வீக்காக இருந்தீங்க, தமிழ் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு 5 o'clock எல்லாமே முடிச்சிடலாம். சரிங்களா சார்? நான் தமிழ் நல்லாவே படிப்பேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். ஆனால் ஹாஃப்டர்நூனுக்காவது அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா மனப்பாடம், பயிற்சி, நிறைய வேலை இருக்குது தமிழில். ஸோ அதெல்லாமே பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ தமிழோட 2 days பிளான் 11th and 12th 2 பேர்த்துக்குமே சேர்த்து தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். 2:30லேருந்து 9 மணி முடி, அதாவது மத்தியானம் 2:30லேருந்து 9 மணி முடி ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. இயல் 1, இயல் 2, இயல் 3 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். இயல் வைஸாகவே போங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நெடுவினா அந்த மாதிரிலாம் போகாதீங்க, இயல் வைஸாக போங்க. இயல் 1, இயல் 2, இயல் 3, சிறுவினா, குருவினா, நெடுவினா இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11th தனியாக 12th தனியாக வைக்கிறேன். ஸோ நேற்று தான் போட்ட அந்த வீடியோவை, அந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே போதும். இயல் 1, இயல் 2, இயல் 3 கொஷின்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அந்த கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பயிற்சி இருக்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, மயங்கொலி சொற்கள், அப்புறம் பிழை நீக்க எழுதுக, வலிமைட்டு எழுதுக, தமிழாக்கம் தருக, கலைச்சொற்கள், இது எல்லாமே தயவு செய்து கையோட இயல் 1னா இயல் 1ஓட சேர்த்து பார்த்துருங்க. இயல் 2 படிக்கும்போது இயல் 2 1 மார்க்கு முடிஞ்சால் பார்த்துருங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா ஒரு இயல்னா எல்லாமே முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வேளை நான் வந்து தமிழில் வீக் நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்டால் காலையிலே இந்த ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணி இயல் 3 வரைக்குமே நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு முடி படிச்சுக்கலாம். ஏன் நான் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா, தமிழில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு டீட்டெயிலாம். ஸோ அதனால தான் இப்போ டீட்டெயில் எப்படி எழுதணும், சிறுவினா எப்படி எழுதணும், குருவினா எப்படி எழுதணும்னு ஒரு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா இயல் 4, இயல் 5 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கனோ அதே மாதிரி இயல் 4, இயல் 5 நாளைக்கு. அப்போ நாளைக்கு 9 மணிக்கு நீங்கள் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். நீங்கள் காலையில் தூங்கினாலும் சரி, தூங்கலினாலும் சரி, சாரி சீக்கிரமாக எந்திரிச்சாலும் சரி, இல்லை சீக்கிரமாக எந்திரிக்காட்டாலும் சரி, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு வேளை இதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிஞ்சால் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் எல்லாமே எடுத்து பாருங்கள். ஸோ மனப்பாடம் என்ன பண்ணணும், சிறுவினா குருவினா என்ன பண்ணணும், நெடுவினா என்ன பண்ணணும் இப்போ சொல்கிறேன். ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். நேற்றே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் லாஸ்ட் மினிட்ல. சரிங்களா? ஸோ ஒரு வேளை நான் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணுங்கள், அதை சொல்கிறேன். காலையிலேருந்து 2:30 முடி சும்மா இருக்குங்க சார், அப்போ 2:30 முடிக்கு நான் என்ன பண்ணலான்னு கேட்டால், இன்றைக்கி வந்து 11லேருந்து 2 மணி முடி ஒரு ஷெடியூல் போட்டு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 2 லெசன், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது நேமிங் ரியாக்ஷன் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் படிக்கிறவங்க 2 மார்க் 3 மார்க் ரிவிஷன் பண்ணுங்கள். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. இது 3மே பண்ணுமாங்க சார்? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நான் இப்போ எந்த பிரச்சனைன்னு பார்த்து முடிச்சிருங்க. இப்போ எனக்கு வந்து மேக்ஸ் தான் போகணுன்னு தோணுச்சுன்னா மேக்ஸில் இந்த 4 சாப்டர் வந்து 2 மார்க் 3 மார்க் ரிவிஷன் பண்ணுவேன். எனக்கு கெமிஸ்ட்ரி தான் பிரச்சனைனா அதான் இண்டிவிஜுவல், உங்களுடைய இண்டிவிஜுவல் பொறுத்து எல்லாமே மாறுது. சரிங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தனித்தனியாக, அதாவது ஒட்டுக்கா நான் சொல்கிறது புரிஞ்சா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு கிடையாது. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் கரெக்டாக அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிளான் போட்டு படிச்சுக்கோங்க 2 மணி நேரம் டைமில், அவ்வளோதான். ஸோ பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சிறுவினா நெடுவினா இருக்கணும், குருவினா ஒரு 2 லைன் வர மாதிரி 3 லைன் வர மாதிரி எழுதினாலும் ஓகே தான். பட் ஒரு பாயிண்ட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வழக்கமாக ஸ்டார் போடுறதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று போட்டு எழுதுங்க. பட் பாயிண்ட்டாக எழுதுங்க. அதேமாதிரி சிறுவினா வரும்பொழுதும் அப்படி தான். ஒரு 4 பாயிண்ட் எழுதுறியா, ஓகே 4 பாயிண்ட் போதும். பட் 6 பாயிண்ட் எழுதுறது நல்லது. ஸோ 6 பாயிண்ட்டில் 6 பாயிண்ட்டுமே பாயிண்ட் எழுதுங்க, பேராகிராஃபாக எழுதாதீங்க சிறுவினா. ஓகேவா? அடுத்தது நெடுவினா அப்படின்னு வாங்கும்போது குறிப்புச்சட்டகம் போட்டு, குறிப்புச்சட்டகம் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு குறிப்புச்சட்டகம் ஃபுல்லாக போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. குறிப்புச்சட்டகம்னா தெரியும்ல, குறிப்புச்சட்டகம் போட்டு முன்னுரையிலேருந்து முடிவுரை வரைக்கும் எல்லாமே எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டுருங்க. இந்த முன்னுரையில் உனக்கு எழுத தெரியலன்னா அந்த கொஸ்டினே தூக்கி எழுதி இதில் காண்போம் அப்படின்னு மட்டும் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு அப்படியே லைனாக எழுதுங்க. சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் பாயிண்ட் எழுதலாம், இல்லை பேராகிராஃபாக எழுதலாம். ஒரு 2-3 லைன் வர மாதிரி பாருங்கள், ஒரு பேராகிராஃபும் ஒரு சைட் ஹெட்டிங்கும். ஸோ திருக்குறள் டீட்டெயில் கேட்டாங்கன்னா மட்டும் குறள் எழுதிட்டு பொருள் எழுதுகிற மாதிரி பாருங்கள். குறள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்த பொருள் அப்படின்னு எழுதுனா நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு குறள் தெரியல அப்படின்னா பொருள் மட்டுமாவது எழுதுங்க, மார்க் ரெடியூஸ் ஆகும், பரவாயில்ல. சரிங்களா? மனப்பாட பகுதி 12th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, நான் எல்லாமே படிக்க சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒன்று விட சொல்லியிருக்கிறேன் 2 பேர்த்துக்குமே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னை கேட்டால் எல்லாமே படிக்கிறது பெட்டர், டைம் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் உட்காந்து படிக்கலாம்.
அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு வந்து அந்த 4x3 12 4x3 12ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நயம் பாராடுதல், பழமொழி எழுதுறது, அப்புறம் அணி வருது, திணைத்துறை வருது. நல்லா கேட்டுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டாக இருந்தால் பாடான் திணைன்னு ஒன்று இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அந்த திணை டெஃபினிஷனும் திணை எடுத்துக்காட்டும் திணை விளக்கம் தந்தால் போதும். அணி வந்து 12th ஸ்டாண்டர்டாக இருந்தால் பொருள் வேற்றுமை அணி, ஏகதேசி உருவ அணி, அதுக்கப்புறம் ஐ திங்க் ஊமையணின்னு நினைக்கிறேன், தெரியல, கொஞ்சம் பார்த்து நிரல்நிறை அணி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 அணி நான் கொடுத்துருக்குறேன், தயவுசெய்து அது பார்த்துருங்க. 11th இருந்திங்கன்னா வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊமை தொழில் அணி, பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லிட்டு ஒரு 4 அணி கொடுத்துருக்காரு. அணி வந்து விலாவரியாக எழுதி எடுத்துக்காட்டு எழுதி அணி பொருத்தம் வரைக்கும் எழுதணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி திணைத்துறை வந்து 12th ஸ்டாண்டர்ட்னா பாடான் திணை, 11th ஸ்டாண்டர்ட்னா நெய்தல் திணையும் பெருங்காஞ்சி துறைன்னு நினைக்கிறேன், அந்த துறையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் முக்கியம் கோட்டையிலுக்கு. ஸோ நேற்று நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் துறை திணையெல்லாம் 11th 12th அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த செஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் தமிழாக்கம் இருந்தால் தமிழாக்கம் படிங்க. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழாக்கம் படிக்கிறீங்களோ இல்லையோ, 11th ஸ்டாண்டர்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இயர்லேயே தமிழாக்கம் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பான். 6 பழமொழி இருக்குது, பேஜ் நம்பரோட நேற்று கொடுத்துருக்கேன். அந்த 6 பழமொழியோட டெஃபினிஷன் மட்டும் படிச்சு வச்சு மீதியில் கதை மாதிரி எழுதிட்டு மாரல் மாதிரி நீதின்னு எழுதுங்க. கடைசியில் என்ன எழுதணும், நீதி அப்படின்னு சொல்லி எழுதணும் மறக்காமல். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஒரு 2 லைனு, அதுக்கப்புறம் அதாவது அந்த பழமொழியை பற்றி ஒரு 2 லைனு, அதுக்கப்புறம் ஒரு 10 வரியில் ஒரு மிகாமல் ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு கீழே நீதின்னு போட்டு எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். அண்ட் 4x3 12 ஈஸியாக எழுதுங்க. நயம் பாராடுறதில் 3 நயம் எழுதுங்க, மைய கருத்து திரண்ட கருத்து எழுதுங்க 2 பேர்த்துக்குமே. 11th 12th எதுகை மோனை எல்லாருமே எழுதிடுவீங்க. இயல்பு எழுதுங்க, ரைமிங் வேர்டு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நூல்வெளி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் லெசனுக்கு முன்னாடி மேலே வந்து சில விஷயங்கள் இருக்கும், அந்த பேஜில் இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா 1 மார்க்கும் ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் மனனம் நான் சொல்லிட்டேன். அண்ட் 7 to 14 நான் அக்கு வேறு அனைவரும் நேற்று இருக்க வீடியோவில் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பிழை நீக்க எழுதுக, அதுக்கப்புறம் மயங்கோடி சொற்கள், ஒரே தொடரில் அமைக்க 4 சொற்களை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எழுதிடலாம். பகுப்பதர் உறுப்புக்குன்னா புணர்ச்சி விதியும் கூட நேற்று இருக்க வீடியோவில் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, ரைட். இது 7 வயசாக இன்றைக்கி முடிச்சிருங்க. இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2:30 ஆரம்பிச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. 11th and 12th ஸ்டாண்டர்ட் இதுதான் பிளான், பெரிய பிளான்லாம் இல்லை சார். லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னா அது வந்து நாளைக்கோ இல்லை இன்றைக்கி சாயங்காலமாக போடுறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது படிங்க. நீங்கள் படிக்காமே நீங்கள் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. அது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு, ஃபெயில் ஆகிறவங்க பயப்படுறவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடுறது, தப்பாக நினச்சிட வேண்டாம். ஸோ தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.